சகோதரிகளே, ஒரு இளைஞன் ஒரு ஞானியை நாடி செல்கின்றான். ஐயா, நான் வேதாகமத்தை சரிவர ஒவ்வொரு நாளும் வாசிக்கின்றேன், ஆலயத்திற்கு செல்கிறேன், ஜெபம் செய்கிறேன், நோன்பு இருக்கின்றேன். ஆனால் என்னுடைய வாழ்விலே ஒரு நிம்மதி இல்லை. என்னுடைய உள்ளத்திலே இறைவனை நான் அனுபவிக்க முடியவில்லை. ஏன்? வழி சொல்லுங்கள் என்று கேட்கின்றான். அந்த முனிவர் ஒன்றும் பேசவில்லை. தன்னுடைய ஆசிரமத்திற்கு அழைத்து செல்கின்றார். வாருங்கள், உள்ளே அமருங்கள், நாம் தேநீர் அறிந்து கொண்டே நாம் பேசலாம். துறவி உள்ளே சென்று தேநீர் தயார் செய்து ஒரு பெரிய தேநீர் கோப்பையை எடுத்து வருகின்றார். அவர் முன்னால் ஒரு சிறிய தேநீர் குவளையை வைக்கின்றார். வைத்து ஊற்ற ஆரம்பிக்கின்றார் தேநீரை. அந்த குவளை கொஞ்சம் கொஞ்சமாக நிரம்புகிறது. கடைசியிலே மேலே நிரம்பிவிட்டது. ஆனால் இவர் தேநீரை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். என்ன ஆகும்? கீழே சிந்திக்கிட்டே இருக்குது. அந்த இளைஞன், ஐயா, தேநீர் குவளை நிரம்பி விட்டது, ஏன் மீண்டும் மீண்டும் ஊற்றிக்கொண்டிருக்கிறீர்கள்? அது வீணாக சிதறடிக்கப்படுகிறதே. உடனே அந்த ஞானி, அந்த துறவி முனிவர் சொன்னார், ஆம், இந்த தேநீர் குவளை வெறுமையாக உள்ளே ஒன்றும் இல்லாமல் இருந்தபோது அருமையாக அந்த தேநீர் முழுவதையும் ஏற்றுக்கொண்டது. அது நிரம்பிய உடனே நாம் ஊற்றினாலும், எவ்வளவு ஊற்றினாலும் அது ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனெனில் அது நிரம்பி இருந்தது, நிரம்பிவிட்டது. எனவே ஊற்றியதெல்லாம் வீணாக கீழே செலவழிக்கப்பட்டது. இதே போலத்தான் நீர் உமது உள்ளத்திலே நான் நான் என்ற ஒரு அகந்தை, ஒரு தற்பெருமையால் நிரம்பி இருக்கிறீர். நான் கோயிலுக்கு போகிறேன், நான் வேதாகமத்தை வாசிக்கிறேன், ஜெபம் செய்கிறேன், நோன்பு இருக்கிறேன், நான் நான் என்று நீர் ஏற்கனவே நிரம்பிவிட்டீர். உன்னுடைய உள்ளம் முழுவதும் நிரம்பிவிட்டது, பூர்த்தியாகிவிட்டது. எனவே கடவுளுடைய அருள், கடவுளுடைய ஆசீர்வாதம் உன்னை நிரப்ப முடியாது, கீழேதான் அது சென்றுவிடும். ஆனால் உம்மே நீ வெறுமையாக்கும் பொழுது, உம்மே நீ ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது, கடவுளுடைய ஆசீர்வாதம் மேலிருந்து ஊற்றப்படும் பொழுது உனக்கு அது வந்து சேரும். ஆண்டவர் நீ கேட்கின்ற விண்ணப்பமும் நிறைவடையும். ஆண்டவர் உன்னை அருளால் நிரம்பச் செய்வார் என்று சொன்னார். இளைஞனுக்கு புரிந்து